2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கறாங்க. அவர் கேட்கறது நியாயம் தானே? நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேட்கறாங்க. நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்க வாக்களிச்சோம். நீங்க முதலமைச்சர் ஆகிருக்கிறீங்க, உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது, அதனால் நிறைவேற்றுன்னு அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதுபோல 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவிச்சாங்க. அதுல 4இல் 1 பங்கு கூட நிறைவேற்றல. இதுதான் உண்மை, யதார்த்தம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடந்தது. விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.